இந்த பிரியாணியில எல்லாருமே பயப்படுறது, எல்லாருமே பெருசா நினைக்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். அரிசி மட்டும் கரெக்டா வரமாட்டது, குழஞ்சிடுது, உடஞ்சிடுது, வர வரையா வருதுன்ற மாதிரி சொல்றீங்க. அதுக்கான மெயினான ரீசன் என்னன்னா, இந்த வட்டி பிரியாணி பண்ணும்போது அந்த அரிசி வந்து எப்படி ஆஃப் பாயில் பண்ணணும்ட்டு பாதி பேத்துக்கு தெரியவே இல்லை. ஸோ நீங்க வட்டி பிரியாணி விட்டுட்டு தம் பிரியாணி எப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் கேட்டிருந்தீங்க. தம் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 1 லிட்டர் வாட்டர் எடுத்துட்டு இன்னொரு 300 ml வாட்டர் வந்து எடுக்கணுங்க. ஸோ 1.25 லிட்டர் கிளியரா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வாட்டரை நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மீட் ஆட் பண்ணுங்க. மீட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அகைன் ஒரு கொதி ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே அரிசியை போட்டுருங்க. அரிசியை போட்டதுக்கு அப்புறமேட்டு அரிசியும் மசாலா ஒரே லெவல்ல வரணும். இப்போ நீங்க இது தம் பிரியாணி பண்ணும்போது என்னன்னா தண்ணியோட அளவு அதிகமா இருக்கும், அரிசி கம்மியா இருக்கும். ஏன்னா நீங்க அரிசி வந்து ராவா போடுறீங்க. அந்த அரிசி வேகும் போது கொஞ்சம் கொஞ்சமா வெந்து வெந்து அரிசியும் மசாலாவும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல லெவலா வரும். அது எப்ப லெவல் ஆகும்னா அரிசி வந்து ஒரு ஆஃப் பாயில் ஸ்டேஜ்ல ஆகும். அந்த டைம்ல அரிசியும் வாட்டரும் ஒரே லெவல்ல வரும். இது மாதிரி லெவலா வரும்போது நீங்க கரெக்டா டாப்ல மூடி போட்டு அடுப்பு கறி இருந்தா அடுப்பு கறி வைங்க. இல்ல உங்ககிட்ட ஏதாச்சும் வெயிட் இருந்து வெயிட் வச்சு விட்டீங்கன்னா கரெக்டா 20 நிமிஷம் தம்மு அம்புட்டு தாங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க.